விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எந்த முயற்சியும் இல்லாத விடாமுயற்சி டீம் ரீசெண்ட் டேஸில் சில அப்டேட்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. அசர்பைஜானில் ஷூட்டிங் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேற்று விடாமுயற்சி டீம் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அடுத்து ஷூட்டிங்காக டீம் ஹைதராபாத் போகிறாங்க. அங்கே ஒரு 8லேருந்து 10 நாள் ஷூட்டிங் கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சி படத்தோட டோட்டல் ஷூட்டிங்கும் அதோட முடியுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஏகேவை பிளாக் ஹேரில் விண்டேஜ் லுக்கில் பார்த்ததுல ஏகே ஃபேன்ஸ் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட பிளாஷ்பேக்ல விண்டேஜ் ஏகே சும்மா தூள் கிளப்ப போறாரு. தமிழ் சினிமாவோட நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா மலையாளத்துல என்ட்ரி கொடுக்க போறாரு. ஆல்ரெடி கோலிவுட்ல சம்பவம் பண்ண எஸ்.ஜே. சூர்யா மோலிவுட் போய் ஃபகத் ஃபாசில் கூட ஒரு படம் பண்ண போறாரு. ஜெய ஜெய ஜெயஹே குருவாயூர் அம்பல நடையில் படத்தை டைரக்ட் பண்ண விபின் தாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஆவேசம் படம் பார்த்ததுல இருந்து ஃபகத் ஃபாசிலோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். ஒரு நல்ல கதாபாத்திரம் சந்தோஷமா நடிக்க போறேன் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னப்பா யார் நல்ல நடிகன்னு நடிச்சு காட்டு. மஞ்சுமல் பாய்ஸோட சிஜு டேவிட் கூலி டீம்ல ஜாயின் பண்ணிருக்காரு. லோக்கி என்ன குக் பண்ணிட்டு இருக்காருன்னு சுத்தமா தெரியல. கூலி படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில போயிட்டு இருக்கு. 2025 சம்மர் ஹாலிடேஸ்க்கு படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போயிட்டு இருக்கு. 2012 தளபதி விஜய்க்கும் 2024 எஸ்கேக்கும் ஒரு பேரலல் யூனிவர்ஸ் போயிட்டு இருக்கு. 2012ல ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னரா நண்பன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி 2024ல அயலான் ஆவரேஜ் மூவியா முடிஞ்சாலும் கிட்ஸ் செக்ஷனை டோட்டலா கவர் பண்ணிச்சு. 2012ல விஜய் ரவுடி ரத்தோர் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி 2024ல கோட் படத்துல எஸ்கேயும் ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. 2012ல துப்பாக்கி படத்துல விஜய் ஆர்மி ரோல் பண்ணிருப்பாரு. 2024ல இனிமே ரிலீஸ் ஆக போற அமரன் படத்துல எஸ்கேவும் ஆர்மி ரோல் தான் பண்ணிருக்காரு. தளபதி விஜய் டோட்டலா பாலிடிக்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று உருவாகும் தமிழ் சினிமால. அந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்றதுக்கு எஸ்கே தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு எல்லா நடிகர்களும் ஆசைப்பட்டாலும் ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. தளபதி விஜயே கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு எஸ்கேவை பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கிட்ஸ் எல்லாம் இப்போ வளர்ந்து வந்து எஸ்கேவோட வெறித்தனமான ஃபேன்ஸா நிக்கிறாங்க. வில்லன் யாருடா சாங் லிரிசிஸ்டான விஷ்ணு யதவன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஹீரோவா கவின் கமிட் ஆயிருக்காரு. மேபி கவினோட நெக்ஸ்ட் ஃபில்ம் இதுவா கூட இருக்கலாம். இதுல லீட் ரோல் பண்ண போறது நயன்தாரா. மேபி இந்த படத்துல கவின் அண்ட் நயன்தாரா பேரா நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ராயன் படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ப்ரோமோ அண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி டிக்கெட் ஓபனிங் போட்டிருக்காங்க. சோ ராயன் படத்துக்காக வெயிட் பண்ணவங்க எல்லாரும் டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க. தனுஷ் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண படம் தான் பவர் பாண்டி. இப்போ ராயனுக்கு அடுத்து இந்த வருஷம் எண்டுல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பிரகாஷ் ராஜ் அண்ட் நித்யா மேனன் கிட்ட தனுஷ் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. மேபி அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய 4வது படமா இது இருக்கலாம். தனுஷ் பத்தி எக்கச்சக்க விமர்சனங்களும் காசிப்ஸும் வந்துட்டே இருந்தாலும் சினிமாக்காக தன்னையே அர்ப்பணிச்ச மனுஷன் அப்படின்னு தனுஷை கண்டிப்பா சொல்லலாம். அவரோட டோட்டல் லைஃபும் சினிமால மட்டும்தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கோட் படத்தோட 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஆகஸ்ட் 15 படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. படத்துல பக்காவான விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி விபி சொல்லியிருந்தாரு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ட்ரெய்லர் வந்தாதான் தெரியும். ஆகஸ்ட் 15 தங்கலான், வணங்கான், ரகு தாத்தா, கோ ட்ரெய்லர் அப்படின்னு ஆல்ரெடி மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு. கூடவே மனோராதங்கள் அப்படின்ற ஒரு சீரீஸும் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பிக்கஸ்ட் ஆந்தாலஜி சீரீஸா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 சூப்பர் ஸ்டார்ஸ், 9 வேற வேற கதைகள் அப்படின்னு சீரீஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கமல், மம்முட்டி, ஃபகத், மோகன்லால், பார்வதி அப்படின்னு கிட்டத்தட்ட 9 சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த சீரீஸ்ல வரப்போறாங்க. இது ஆகஸ்ட் 15 C5ல பிரீமியர் ஆக போகுது. ஸோ ஆந்தாலஜி சீரீஸை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சினிமா அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் டீகோட்ஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.